உலகம் முழுவதுமாக பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் இளம் தலைமுறையினர் வலையொலி சார்பாக என் அன்பு கலந்த வணக்கம். திரவிட திருவாளர்கள் செய்கின்ற அரசியல் பற்றிதான் இந்த காணொளியை தெளிவாக பார்க்க இருக்கிறோம். ஒரு போரோ போராட்டமோ பிரச்சனையோ நடந்த அதை மடைமாற்ற பொழுதுபோக்கு கேளிக்கையை நடத்துவாங்க. ஒரு நடிகர் கட்சி நடத்தி தேர்தலை எதிர்த்து போட்டியிட்டா சக நடிகைகளை களமிறக்கி போட்டியிடுவாங்க. ஒரு கட்சி சரியான கோட்பாடு வச்சு வளர்ந்து கொண்டே வந்த அவதூறையும் பத்திரிகையாளரை போர்வையில் இருந்து கொண்டு சொம்படிப்பவர்களை வைத்து அந்த தலைவரை கேவலப்படுத்துவது போல் கேள்விகளை கேட்க தூண்டிவிடுவார்கள். அதேபோல திருநெல்வேலி மாவட்டம் பழங்குடியில மேய்ச்சல் நிலத்தில ஆடு மாடுகளை ஓட்டிச் செல்லும் போராட்டம் நாம் தமிழர் கட்சி நடத்தி மேய்ச்சல் நிலம் ஆடு மாடுகளுக்கே என்ற பதாகை ஒன்றை திறப்பதாக 3 நாட்களுக்கு முன்னதாக முடிவெடுக்கப்பட்டு இருந்தது. அதை தடை விதிக்க காவல்துறை நேற்றைய முன்தினம் அதிகாலை 2 மணிக்கு நாடக நிர்வாகிகள் மற்றும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானை ஹோஸ் அரஸ்ட் செய்தது. அதற்காக சுமார் 500 காவலர்கள் போட்டதாக சொல்லப்படுகின்றது. எதற்காக இந்த காவல்னு பார்த்தா, இப்போது சபாநாயகராக இருக்கும் மரியாதைக்குரிய அப்பாவு அவர்களுக்கு சொந்தமான நிலத்தோடு அவர் ஆக்கிரமித்த 6 மட்டும் அதை ஒட்டிய பகுதி, அதன் வழித்தடங்கள், இதை பற்றிய உண்மை எல்லாமே வெளிவந்துரும்னு அவரின் தூண்டுதலின் பேரில் வந்திருக்கிறது காவல்துறை என தெரிய வருகின்றது. இப்படி இவ்வளவு எச்சரிக்கையாக முன்னதாகவே காவல்துறை தயார்படுத்திய அரசு, இத கரூரில் இத்தனை பேரே காவலுக்கோ அல்லது கோயம்புத்தூர் ரோந்து பணிக்கோ ஈடுபட்டிருந்தா அந்த விஷயம்ல நடந்திருக்காதுல. மணல அள்ளி வித்தா மலைய சுரண்டுனா அணுவுலைய நிறுவனா அழியாத நிலமும் வளமும் ஆடு மாடு மேய்ச்சா அழியுமா? இந்த அவசரமாகவும் வழக்கு பதிவு செய்வது, தடை செய்வதில் தீவிரமாக ஆர்வம் காட்டுற நீங்க மத்ததளையும் காட்டிருந்தா சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிருக்காது.